Hi friends, வணக்கம். வெல்கம் டு vanicooking and lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய கார்னை யூஸ் பண்ணி சூப்பரா ஒரு புலாவ் பண்ண போறோம். இந்த புலாவ் பண்றது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், ரொம்ப குயிக்காவும் நம்ம பண்ணிடலாம். இப்போ வாங்க நேரா வீடியோக்குள்ள போய் கார்ன் புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கறத முதல்ல பார்த்தறலாம். கார்ன் புலாவ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 2 கப், கார்ன் உதுத்தது 1 கப், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மல்லி இலை தேவையான அளவு, நெய் 2 ஸ்பூன், எண்ணெய் 1 ஸ்பூன், பிரியாணி இலை 1, பட்டை 1, ஏலக்காய் கிராம்பு 2, பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், ஸ்டார் அனீஸ் 1. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க கார்ன் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோவை பார்த்துடலாம். கார்ன் புலாவ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்மதி அரிசியை ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ குக்கரில் நெய் சேர்த்துருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் போல். கூடவே 1 ஸ்பூன் போல் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது. இப்போ இதில் நம்ம மசாலா பொருளாக சேர்க்க போகிறோம். பிரியாணி இலை 1, பட்டை கிராம்பு 2, கூடவே பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல், அன்னாச்சிப்பூ 1, சீரகம் நார்மலாக யூஸ் பண்ணுற சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல், கூடவே ஒரு ஏலக்காய். இது எல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நேராக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிடலாம். இதில் ஒரு சின்ன டிப்பு பாருங்கள். இப்போ நம்ம எப்போவுமே இந்த மாதிரி வதக்கி செய்கிற சாதத்துக்கு எல்லாமே நம்ம சிம்மில் வச்சு நம்ம வதக்கணும். வெங்காயம் நமக்கு அடி பிடிச்சது அப்படின்னா நமக்கு ரைஸும் அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி வதக்கும் போது சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கணும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வதக்கிட்டு இருக்கோம். இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு நல்லா உங்களுக்கு பச்சை ஸ்மெல்லாக போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா அதோட பச்சை ஸ்மெல்லாக போனதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு தான் அதை ப்ரிஃபர் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கானை உதுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கானை இதில் சேர்த்துற போகிறோம். இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மார்னிங் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ அதை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். அரிசி நம்ம 2 கப் போல் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நம்ம ரைஸை ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதனால ரொம்ப கிண்டிட்டோம் அப்படின்னா அரிசியெலாம் நமக்கு உடஞ்சி போயிடும். ஸோ அது பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் இன்றைக்கி ஒரு 1.25 பங்கு சேர்த்துக்க போகிறேன். 1 கப்புக்கு 1.25 போல் நான் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி புலாவுக்குலாம் 1.5 பங்கு வைப்போம் இல்லைங்களா. இது நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுன்னு கொடுத்து விடும்போது இது கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆயிரும். அதனால நம்ம கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் போல் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் ரைஸுக்கு ஒரு 3.5 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு உப்போடவே கொஞ்சமாக கரம் மசாலா நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான கார்ன் புலாவ் ரெடி ஆயிருங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. ப்ரெஷர் போனதும் அதில் நம்ம மல்லி இலை தூவி நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா நம்மளோட கார்ன் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. இதோட நம்ம பொட்டேட்டோ ஃப்ரையோ இல்லை காலிஃப்ளவர் ஃப்ரை இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாக்ஸே எம்டியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கார்ன் புலாவ் சூப்பராக குயிக்காக ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்கள் குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.